புனித பர்னபா. பர்னபாவை பற்றி திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 36-37 கூறுவது: சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 22 முதல் 24 வரை. எருசலேம் திருச்சபையினர் பர்னபாவை அந்தியோக்கியா திருச்சபைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 26-27. மனம் மாறிய பவுலடியார் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கிக் கூறினார். இவ்வாறு பர்னபா திருத்தூதர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார். கிபி 45ஆம் ஆண்டு எருசலேமில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது அந்தியோக்கு சென்று அங்கிருந்த மக்களிடமிருந்து நிதி திரட்டி வந்து எருசலேமில் இருந்த இறை மக்களுக்கு கொடுத்து அவர்களின் பசியை போக்கினார். பர்னபா பவுலின் முதல் திருத்தூது பயணத்தில் உடனிருந்தார். அவருடன் இணைந்து நற்செய்தி பணிகள் ஆற்றினார். எருசலேமில் நடைபெற்ற முதல் பொதுச்சங்கத்தில் பவுலடியார் சார்பாக இருந்து தன்னுடைய பங்களிப்பை செய்தார். இவர் சைப்ரஸுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த போது கல்லால் எறிந்து கொல்லப்பட்டதாக பாரம்பரியம் கூறுகிறது. பர்னபாவாய் வாழ்வோம். பர்னபா என்றால் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்.